நேற்று வீட்டில் ஒரு அசம்பாவிதம். இவன் தான் என் நாய்க்குட்டி பைரவ். நேற்று இவனை வாக்கிங் கூப்பிட்டு போகும்போது பூனை கூட ஒரு சிங்கிள் செஞ்சிடான். பூனை சரியான அடி அடிச்சிச்சு. காது கிழிஞ்சு நல்லா ரத்தம் ஊற்ற ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் அதை ரெடி பண்ணுறதுக்கே ஒரு 3 மணி ஆயிடுச்சு. எனக்கு தெரிஞ்ச கொஞ்சம் கொஞ்சம் கை வைத்தியம்லாம் பண்ணி ஆயின்மெண்ட்லாம் வச்சு ட்ரெஸ்ஸிங் பண்ணி முடிச்சாச்சு. ஆனால் குழந்தைக்கு ஹெவியான பிளட் லாஸ். வீடு ஃபுல்லாக ரத்தம். அதை பார்த்தே சரியான டிப்ரெஷன் ஆயிடுச்சு நம்மளுக்கு. அதை முடிச்சுட்டு ஒரு 3 o'clock ரன்னிங் போகலாம், ஏதோ சவுண்டு கேட்குதுன்னு ஜன்னலை திறந்து பார்த்தா சரியான மழை. சரி ரைட்ரா, எல்லோரும் சேர்ந்து சதி பண்ணுறீங்க அப்படின்ட்டு தூங்கிட்டேன். அடுத்த நாள் காலையில் டிப்ரெஷன் காரணமாக நல்லா மஞ்சு, ஸ்வீட்ஸு, கூல்ட்ரிங்க்ஸு இதெல்லாமே குடிச்சிட்டேன். ரைஸும் நல்லா லோட் பண்ணேன். ஆயிலோ போட்ட கிரேவியும் சாப்பிட்டேன். ஐஸ்கிரீம் சாப்பிட்டு முடித்தோடனே ஒரே ஹாப்பி ஆயிடுச்சு. அது முடித்ததுக்கப்புறம் ஈவினிங்கில் சக்கரை தூக்கலாக ஒரு டீ குடித்தேன். இது குடித்தோடனே ரன்னிங் போகலான்னு முடிவு பண்ணிட்டேன். 10 கிலோமீட்டர் ரன் போகலான்னு நினச்சேன். 2 கிலோமீட்டர்ஸ் அப். இன்றைக்கி ஃபுல்லாக ஹெவியாக சாப்பிட்டேன். சுகர்லாம் வர லோட் பண்ணேன். அதனால் ஒரு 10 கிலோமீட்டர் ரன் போகலான்னு நினச்சேன். 2 கிலோமீட்டர் முடிஞ்சிருக்கு, இன்னும் 8 கிலோமீட்டர் இருக்குது. வாங்க, வெல்கம் பேக் டு ஆஸ்ட்ரோ. வாங்க போகலாம். ரன்னிங்கும் ஒரு 1.5 மணி நேரத்துக்குள்ளே முடிச்சிட்டாச்சு. அதை முடிச்சு கடையில் நின்று தண்ணி வாங்கி குடித்தேன். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து பேக் செஷன். பேக் செஷனை முடித்தோடனே அப்படியே இந்த டேவையும் முடிச்சுக்கலாம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அதாவது டே 12. பை.